வாங்க, வணக்கம் மக்களே. இந்த தென்னை மரத்தை பாருங்கள். நீங்கள் இது போல் தென்னை மரம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தீங்கன்னாக்க கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் நண்பர்களே. இது குறைஞ்சது இந்த மரத்தில் ஒரு 1000 தேங்காய் இருக்குது நண்பர்களே. 1000 தேங்காய், இளநீ தேங்காய் இதுக்கெல்லாம் உட்பட ஒரு 1000 தேங்காய் இருக்குது. இதை பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்கிறது பொய்யாக இருந்தாலும் அது உண்மையாக இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு 100 மரம் தென்னை மரம் இருந்தால் ஒரு விவசாயி நல்ல போல் வாழக்கூடியதாக நல்லா வாழ்ந்துக்கிடலாம். நல்லா 2 பெண் பிள்ளாராக இருந்தாலும் கூட அதை நம்ம நல்ல போல் கல்யாணம் கட்டி விட்டு அதுக்கு தீவனங்கள்லாம் நல்ல போல் செய்து நம்மளும் ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு மனுஷனாக வாழலாம். இதை பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ குறைஞ்சது இதில் ஒரு 6 குலை தேங்காய் இருக்குது நண்பர்களே. விளைஞ்ச தேங்காய் மட்டும் ஒரு 6 குலை 7 குலை தேங்காய் இருக்குது. ஒரு குலைக்கு ஒரு 50 காய் இருக்குது. அப்போ 6 குலை 7 குலைக்குன்றப்போ ஒரு வெட்டுக்கு 300 காய் விழுது நண்பர்களே. இதை சொன்னால் நம்புவீங்களா? நான் பாருங்கள், நான் ஏறி வெட்டி வரேன் பாருங்கள். இது ஒவ்வொரு குலையும் பாருங்கள், எவ்வளோ எந்தெந்திய குலையாக இருக்குது, எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம அதோட இந்த தென்னை மரம் ஏறுறது ரொம்ப எச்சரிக்கையாக ஏறணும் நண்பர்களே. எச்சரிக்கை இல்லைண்டா நம்மளை பிடிச்சி கொண்டு கீழே வச்சு விடும். அந்த மாதிரி கொலை. அப்போ நம்ம நின்று கோளாரத்தை அந்த தேங்காயை வெட்டி விடணும். அதை பாருங்கள், அவர் வெட்டி விடுறாரு பாருங்கள். அந்த இதை வெட்டி விடுறாரு. அவர் எப்படி வெட்டுறாருன்னு பாருங்கள். ஒரு கொலைக்கு எத்தனை தேங்காய் இருக்குது, எப்படி தேங்காய் விழுகுது அப்படின்ட்டு பாருங்கள். ஆனால் ஒரு தேங்காய் ஒரு 300 கிராம் இருக்கும் நண்பர்களே. 300 கிராமு குறைஞ்சி 400 கிராம் இருக்கும். 300-350 கிராமே இருக்கும். ஆனால் தொண்டு குறைவு. தொண்டுன்னு சொன்னால் அதோடைய மட்டை வெயிட்டு கம்மி, தேங்காய் உருட்டு சைஸு கூடுது. அந்த அளவுக்கு அந்த பாருங்கள் நண்பர்களே எப்படி காய்ச்சிருக்குல்ல. அந்த மாதிரி நமக்கு இருந்தால் வாழ்க்கையிலே முன்னுக்கு வந்துடலாம். மற்றது சும்மா 4 காய் 3 காய். இந்த சமயத்தில் நண்பர்களே இப்போ பாருங்கள், இன்றைக்கி தேதி 13/11/2024. இந்த தேதியை குறிச்சிக்குங்க. இதுபோல் நம்ம ஊர்லேயோ இல்லை உங்கள் ஊர்லேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க தென்னந்தோப்புலையோ இல்லை உங்கள் தென்னந்தோப்புலையோ இது மாதிரி தேங்காய் காய்ச்சிருந்தீங்கன்னா ஒரு காலம் இந்த மாதிரி காய்க்காது. காய்க்கவும் கூடாது, காய்க்கவும் காய்க்காது. அதை பாருங்கள் அப்படி ஒரு காய்ச்சிருக்கு. இப்போ இருந்த தேங்காயெல்லாம் நம்ம வெட்டிட்டோம். இந்த மிச்சம் கிடக்கிறதெல்லாம் என்ன ஒரு 3/4 காய் இளநீ குறும்பை இஞ்சி இதுதான் கிடக்கும். இந்த விட்ட விளைஞ்ச தேங்காயெல்லாம் ஒரு 7 குலை தேங்காய் நம்ம வெட்டியாச்சு. இது கீழே பாருங்கள் எப்படி காய் கிடக்குண்டு. ஒரு பட்டரை தேங்காய் கிடக்குங்க. 50 தேங்காய் கிடக்கு கீழே. ஒரே மரம் தான் இருக்குது அவருக்கு. அந்த அளவுக்கு நண்பர்களே. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ராஜ். வணக்கம். தேங்க்யூ.